அப்பாடா 10,000 ரூபாயும் போட்டான். ஒரு வாரமா இழு வரையில கிடந்துட்டு எப்படியோ போட்டுட்டான். அண்ணா செல்லண்ணா இந்த மாசம் ஒரு 5,000 ரூபாய் எடுக்க இருக்காண்ணா. போல அங்க என்னட்டே 10 ரூபா இல்லாம வழி இல்லாம கிடைக்கும். பைத்தியாரம் பிடிச்ச போல என்னத்த சொல்லிட்டு இருக்க? ஓடி அந்த 5,000 ரூபா சும்மால இருக்கு. இப்ப இந்த மாசம் நல்ல டைட் ஆகி போச்சு. ஒரு 5,000 ரூபாய் நான் சின்ன சின்ன லோன் எடுத்து போட்டுறேன்னா அதான் இப்ப கடத்த மொத்தத்துல தீக்கலாம்னு சொல்லிட்டு வீடு பத்திரத்தை வச்சு நானே வண்டி பெட்ரோல் போடு பக்கத்து வீட்டுல சஜின் 100 ரூபா கடன் வாங்கி போட்டு போறேன். பைசா இல்லாம ஒரு வழி இல்லாம இருக்கு. என்ன செய்யுது? நீ என்ன லோன் எடுக்க போற? இந்த வீடு வச்சேன் இல்ல, ஆமா அப்படி கொஞ்சம் கடன் ஆச்சு. இப்ப நீ வீட்டு லோனா நீ எடுக்க போற? வட்டி கடன் கிடக்கு போய் அவன ஃபர்ஸ்ட் தரம்ப அப்பா மோனே நுழிச்சு எடுத்து உன்னிட்ட ஒப்பிச்சு வச்சிருவானோ. அடுத்தது வீட்டுல வாடகை இருக்கிறதோட மிச்சம். ஒரு நாள் வந்து 1,500 2,000 ரூபாய் வட்டி. இல்ல இப்ப என்ன செய்யணும்? வேற ஒரு வழியும் இல்ல. வழி இப்படி போனா மேல துறப்பு போலாம், கீழே போனா நுள்ளி குளத்த முறை. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் உண்டல. ஒரு 2 பைசா 1,00,000 ரூபாய் எவன் தருவான்? இன்னும் எல்லாம் ஏமாத்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டியா? இல்ல கடவுன்னு சொல்லி இது என்ன போன் எல்லாம் 1,00,000 ரூபாய் இருக்கும்னு தோணுது. அது ஐபோன் இப்படி எல்லாம் எடுத்து இஎம்ஐல கிடக்கு. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை கடன் வாங்கி எடுத்து வாழனா இப்படிதான் தெண்டி போய் நாசமா தான் போய். தயவு செய்து சென்னைக்கு லோன் இஎம்ஐல போய் மாட்டாது. ஓரியல உங்களுக்கு லோனமாயிடும். A few moments later. போயண்ணா அந்த செல்வம் அவரு வீடு அதுல செல்வனா அவரு வீடு அந்த 2வது மட்டுவாய் வீடு அடுத்த வீடு. சரி என்ன வீட்டு லோன் அப்ளை பண்ணிருந்தாரு, வெரிஃபிகேஷன் வந்துருக்கு. இதுட்ட பைசா இல்லன்னு 10 அடகு நல்லா அடிச்சுட்டு கிடக்கு. ஹலோ ஹலோ அண்ணா நீர் என்னட்ட லோன் எடுக்க பாஞ்சு நீர் என்ன ஒருத்தன் லோனுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்டுட்டு போறேன். வீட்டு லோனுடா பின்ன வேற என்னத்துக்கு என்னட்ட லோன் எடுக்க பாஞ்சு நீர் என்னத்துக்கு எடுக்கிறீ? அப்ப நான் உண்டாக்கிட்ட கடத்தையில அவன் கொப்பனா வந்து தீப்பான். நேருக்கு நேரின்றி எய்த்திடும் மோசம் என்ன, ஊருக்கு நியாயங்கள் சொல்லிடும் வேஷம் என்ன.